அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய மீனாட்சி கண்ணப்பன். இன்று நாம் பொய் சொல்லாத ஒரு பெருமாளை சந்திக்க இருக்கிறோம். பள்ளிகொண்ட பெருமாள், இந்தியாவிலேயே மிகப்பெரிய பள்ளிகொண்ட பெருமாள். திருமயத்தில் உள்ள திருமெய்யர் அவருடைய கோயிலுக்கு முன்னே நான் நின்று கொண்டிருக்கிறேன். உள்ளே சென்று மற்ற பெருமாளின் அத்தனை தரிசனங்களையும் காணலாம். திருமயத்தில் உள்ள திருமெய்யர் கோவிலின் ராஜகோபுரம் இது. உள்ளே செல்லலாம், வாருங்கள். மிகவும் அழகான திருக்கோயில். மலையிலேயே குடையப்பட்டு இங்கே திருமெய்யர் பள்ளி கொண்டிருக்கிறார். காண கிடைக்காத காட்சி. சக்கரத்தாழ்வாருடைய சந்நிதி இது. ஸ்ரீ ஆண்டாளின் திருச்சந்நிதி இது. ஸ்ரீகிருஷ்ணர் உள்ளே கோலாகலமாக வீற்றிருக்கிறார். திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருக்கோவில் என்று நினைக்கிறேன். லக்ஷ்மி நரசிம்மர் உள்ளே இருக்கிறார். கவர் பண்ணு. பெருமாளுடைய திவ்ய தேசங்களில் 43வது திவ்ய தேசமான அழகிய திருமெய்யருடைய திருவாசலின் முன்னே நான் நின்று கொண்டிருக்கிறேன். திருமெய்யரை பற்றியும் திருமெய்யர் கோயிலை பற்றியும் இந்த திவ்ய தேசத்தில் பட்டராக இருக்கும் திரு நரசிம்மன் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்போம். மையார் கடலும் மணிவரையும் மாமொழியும் பொய்யார் கோளையும் காயாவும் போன்றிருந்த மெய்யானி மெய்ய மலையானி சங்கேதும் கையானி கைதோர்ல கையல்ல கண்டவன் திருமங்கையாழ்வார் பாடப்பட்ட ஸ்தலம். 108 திவ்யட்சேத்திரத்தில் 43வது திவ்யட்சேத்திரம் திருமெய்யம் என்ற இந்த ஸ்தலம். இமயமலையிலிருந்து சத்திய மகரிஷி என்ற மகரிஷி இங்கே தவசு பண்ணி பெருமாள் காட்சி கொடுத்த ஸ்தலம். பெருமாள் சத்தியமூர்த்தியின் நின்ற திருக்குளத்தை காட்சி அபயசுந்தரத்தன் இருக்கார். பெருமாள் திருமார்பில் மகாலட்சுமி 108 சாலிகிராம சத்தியன் இருக்க பிரேக சக்கரம். பெருமாள் சத்திய மகர்ஷிக்கு சுயம்பா காட்சி கொடுத்த ஸ்தலம். சத்திய மகர்ஷிக்கு காட்சி கொடுத்தனால பெருமாளுக்கு சத்தியமூர்த்தி சத்தியகிரிநாதன் பெருமாள் திருநாமம். சத்தியகிரின்ற சமஸ்கிருத வீடு. தமிழில் திருநாமம் திருமெய்யர், அழகிய திருமெய்யர்னு தமிழ் திருநாமம். மலையை கொண்டு பெருமாள் இருக்கார். புதுக்கோட்டையிலேருந்து காரைக்குடி போகிற வழியில் 18 கிலோமீட்டரில் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கு. அழகிய திருமெய்யர் பெருமாள் பேர் தான் ஊர் பெயர். திருமெய்யம் திருமங்கியன்ற பெருமாள் பேர். குடைவரை கோவிலில் இது பிரசித்தி பெற்ற கோவில். ஏசியாவிலே மிகப்பெரிய பெருமாள் திருமேனி இங்கே தான் இருக்குது. மணிக்கதிலிருந்து கிட்டத்தட்ட 15 மீட்டருக்கு பெருமாள் மலையை கொண்டு கட்டப்பட்டது. திருமங்கையாழ்வார் பாடப்பட்ட ஸ்தலம் 43வது திவ்ய சேத்திரம். பெருமாள் ஆதிசேஷன் மீது பார்க்கடலில் சயனத்தில் இருக்கார். லட்சுமி மார்பில் அணைச்சின்னு இருக்கார். பெருமாள் நாபில பிரம்மா, முக்கோள் தேவர்கள், சப்த ரிஷிகள், அஷ்ட தபசுக்கள், கிண்ணற கிம்பர நாரதர், பிரிகு மார்க்கண்டேவர், காசிப முனிவரோட இது காட்சி இருக்கிறார். காசிபர் முனிவர் காலன்றது 3000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள காலம். பெருமாள் எல்லாமே கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகள் பழமையான திருமேனி. பெருமாளுக்கு திருஞ்சனம் கிடையாது, தைலக்காப்பு திருமேனி. சித்திரகுப்தன் இருக்கார், தர்மராஜன் இருக்கார், கிருடாழ்வார் இருக்கார். பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கும்போது ஆதிசேஷன் பெருமாள்கிட்ட எனக்கு அடிக்கடி கோபம் வருது, அதை விட்டு சாந்த குணத்தை அடைய வழி இருக்கும்போது பெருமாள் பூலோகம் சத்திய சேத்திரத்தில் போய் தவசு பண்ண சொல்லி ஆதிசேஷனை இங்கே அனுப்பிச்சி வைக்கிறார். ஆதிசேஷன் இங்கே தவசு பண்ணும்போது பெருமாள் அவருக்கு ஹயகிரீவராக காட்சி கொடுத்த ஸ்தலம். பெருமாள்கிட்ட ஆதிசேஷன் எனக்கு திருமேனி ஹயகிரீவ திருமேனி வேணாம், எனக்கு
வைகுண்டமூர்த்தியாக காட்சி தரணும்னு கேட்டதுக்கப்புறம் பெருமாளுக்கு அப்புறம் பெருமாளாக அயகிரியிலேருந்து பெருமாள் திருக்கோணம் எழுந்து ஆதிசேஷன் மீது சயனத்தில் இருக்க பூமாதேவி பெருமாள் கால் பிடிச்சிருந்துருக்கா. மதுகைழவான்ற அரக்கர்கள் வந்து பூமாதேவி அபகரிக்க வர ஆதிசேஷன் பெருமாளை கேட்காம தன்னோட விஷத்தால் அவள் தண்டிக்கிறார். விஷமானது அக்னியமாய் அவள் மேலப்பட்டவன் அவள் தப்பிச்சு ஓடிடுறான். அவளுக்கு பயந்துட்டு பெருமாள் திருவடியில் பூமாதேவி இருக்கா. பூமாதேவியை வலது பார்த்தா அணைச்சுருக்க. பெருமாள் மார்பில் மகாலட்சுமி அணைச்சுருக்க. போகசைன பெருமாள்னு பெருமாளுக்கு பேர். லட்சுமி வந்து மார்பில் அணைச்சு ஆனந்த நித்திரையில் இருக்க. ஆதிசேஷன் பெருமாள் நித்திரை இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பெருமாள் கேட்காம வஸ்த பிரயோகம் பண்ணிட்டு பயப்படான்னா அவள் துஷ்டாதான் தண்டிச்ச நாயனான்னு ஆதிசேஷனை இங்கே வலதுகரத்தை அணைச்சுருக்க. சுக்கிரஸ்தலம் இந்த ஸ்தலம். கல்யாண பிரார்த்தனை, குழந்தை பிரார்த்தனை எல்லாத்துக்கும் வரப்பிரசாதி. தாயார் வந்து உஜ்ஜீவன தாயார் அப்படின்னு தாயார் திருநாமம். ஆதி காலத்து இந்த இடம் மூங்கில் காடன். காட்டது மக்களுக்கு மனம் ஜீவனம் கொடுத்த வனம் ஜீவனம் உஜ்ஜீவனம் உய்ய வந்த நாச்சியார் தாயார் திருநாமம். கல்யாணம் குழந்தைல பிரார்த்தனை ஸ்தலம். வைகாசி பௌர்ணமிக்கு பெருமாளுக்கு வந்து இங்கே திருத்தேர் உண்டு. திருத்தேர் உண்டுன்னா தீர்த்தவாரி சத்திய புஷ்கர்ன்ற புஷ்கரில் உண்டு. இங்கே எல்லாம் சத்தியக்ஷேத்திரங்கிறதுனால தீர்த்தம் எல்லாமே சத்தியம். சத்தியகிரி மலை சத்தியக்ஷேத்திரம், சத்திய தீர்த்தம், சத்தியமூர்த்தி, சத்தியகிரி எல்லாமே சத்தியம் சத்தியம் உண்மை 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 அந்த ஸ்தலத்தோட மையம். இங்கே வந்து நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு போனாலே வாழ்க்கையில் மாற்றங்கள் நிறைய ஏற்படும் அப்படின்னு. சத்திய மகரிஷி இந்த மகரிஷி இமயமலையில் தவசு பண்ணிட்டு இருக்கும்போது நித்திய கைங்கரியத்துக்கு அவர் கர்ப்பப்பல் வந்து இது பண்ணும்போது அவருடைய விரல் வந்து துண்டிக்கப்படும். அந்த இரத்தமானது அதாவது குருதின்னு சொல்லுவாங்க. ரத்தமானது தர்பையில் பட்டு தர்பை வந்து பெருமாளுடைய அம்சம். அதில் பட்டோன்னா வருத்தப்படுற இந்திரன் சொல்லி தான் அவர் வந்து இங்கே தவசு பண்ண வரார். இந்திரன் சொல்லி தான் சத்திய மகரிஷி இந்த மகரிஷி இங்கே தவசு பண்ண வர. இங்கே தவசு பண்ணும்போது பெருமாள் சத்திய மகரிஷிட்டு வந்து என்ன சொல்கிறார், விவாதத்தை சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த இமயமலையை விட்டு வரமாட்டேன்னு சொல்கிறேன். பத்ரவண்ட ஆலமரம்னா ஐநூறு மலையை விட்டு வரமாட்டேன்னு சொன்னேன். இந்திரன் அங்கேருந்து பிரதிஷ்டை பண்ணனால தான் நம்ம இங்கே பிரதிஷ்டை பண்ணி பெருமாள் வந்து அவர் காட்சி கொடுத்த ஸ்தலம். அந்த சத்திய புஷ்கரன் ஓம் நமோ நாராயண அஷ்டெழுத்து மந்திரம். ஓம் நமோ 8 படித்துறது. ஒவ்வொரு பக்கம் 108 படி. கீழே வந்து 1008 ஸ்தாலிக்கான பிரதிஷ்டை பண்ணிக்கலாம். இங்கே வந்து பெருமாள் புஷ்கரணியில் வந்து நீராடணும் அவசியம் கிடையாது. சத்திய புஷ்கரணின்னு சொன்னாலே 3 ஜென்ம பாவங்கள் போயின்னு ஸ்தலத்தில் சத்திய புஷ்கரணி. வைகாசி பௌர்ணமி ஆடி மாதத்தில் ஆடி பூரத்தில் 10 உற்சவம் நடக்கும். 9 நாள் திருத்தீரம் முடிஞ்சவொடனே சக்கரத்தாவுக்கு திருமஞ்சனாகி தீர்த்தவாரி நடக்கும். கங்கை யமுனை கோதாவரி 3 புண்ணிய நதிகளும் இங்கே வந்து நீராட ஆயிடுங்க. இங்கே வந்து நம்ம இங்கே நீராடணும் அவசியம் கிடையாது. இருக்கிற இடத்துலேயே ஒரு ஜலம் கையில் எடுத்துட்டு சத்திய புஷ்கி சத்திய சேத்திரம் சத்தியகிரி நாதர்னு புரோஷனம் பண்ணிட்டாலே 3 ஜென்மங்கள் பாவம் போகின்றது இந்த ஸ்தலத்தில் ஆயிடுச்சு. विठ्ठल आवडी प्रेम बावो. विठ्ठल आवडी प्रेम बावो. विठ्ठल नामाचारे का हो. विठ्ठल नामाचारे का हो प्रेम बावो. विठ्ठल आवडी प्रेम बावो. दुठ्ठला हा संदेहो. दुठ्ठला हा संदेहो. भावमूल व्यादेसा. भावमूल व्यादेसा. विठ्ठल आवडी प्रेम बावो. विठ्ठल आवडी प्रेम बावो. विठ्ठल नामाचारे का हो. विठ्ठल नामाचारे का हो प्रेम बावो.
विठ्ठल आवडी प्रेम भावो दुठ्ठलाः संदेहो दुठ्ठलाः संदेहो भावमूल व्यादेसा भावमूल व्यादेसा. ஆசியாவிலேயே மிகப்பெரிய பள்ளி கொண்ட பெருமாளான திருமெய்யரையும் உஜ்ஜீவனத் தாயாரையும் திருமயம் கோவிலில் தரிசனம் செய்துவிட்டு நாங்கள் வீடு திரும்பிக் கொண்டிருக்கிறோம். திருமெய்யர் கோவிலில் உள்ள சத்திய புஷ்கரணியை தினமும் நாம் நினைத்தாலே நாம் செய்த அனைத்து பாவங்களும் விலகும் என்று பட்டர் கூறினார். பெருமாளின் அனுகிரகத்தால் நான் இன்று அவரை தரிசிக்கும் பெரும் பாக்கியம் எனக்கு கிட்டியது. உங்கள் அனைவரையும் அவர் அழைத்துள்ளார் என்பதும் மிகவும் முக்கியமான ஒரு செய்தி. அனைவரும் வந்து அவருடைய திருவருளை பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. மிகுந்த நன்றி. மீனாட்சி கண்ணப்பன்.